தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த 6 வகையான சிறுதானியங்களை வச்சு நம்ம கூழ் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். திணை அரிசி, வரகரிசி, சாமி அரிசி, குதிரைவாலி அரிசி, இது கேப்பை, இது கம்பு. இந்த நாளையும் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வேக வச்சிடணும். இது ரெண்டையும் மிஷினில் கொடுத்து நம்ம மாவை அரைச்சிக்கணும். நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நார்ச்சத்து உள்ளது, அதனால சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். இதை வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாளாவது சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுத்து பழகி வந்தோம் அப்படின்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் நான் அரை அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த கப்பால் அரை கப்பு தான் மாவு எடுத்திருக்கேன். கேப்பையும் கம்பும் அரைச்ச மாவு அரை கப்பு தான் எடுத்திருக்கேன். சம அளவு எடுத்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம தேவையான அரிசி எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் இந்த ஒரு சின்ன கரண்டியால் தான் எடுத்துக்க போகிறேன் அரிசி. சாமையில் ஒரு கரண்டி, நெக்ஸ்ட்டு திணையில் ஒரு கரண்டி, நெக்ஸ்ட்டு குதிரைவாலியில் ஒரு கரண்டி, நெக்ஸ்ட்டு வரகுல ஒரு கரண்டி, நான் கொஞ்சமாக தான் கூழ் செய்ய போகிறேன், அதனால தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி அலசிடலாம். அரிசியெல்லாம் அலசி எடுத்தாச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். அரிசி சீக்கிரமாக, இந்த அரிசிலாம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொங்கி வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா பொங்கிடுச்சு. இன்னும் வேகலை, நல்லா வேகட்டும். சாதம் கொஞ்சம் வேகுது. அதுக்கு முன்னாடி நம்ம கேப்பையும் கம்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது அரை கப் இதோட சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். கெட்டியாக இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். வேக வச்சோம் இல்லையா அரிசி, அது நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கேப்பையும் கம்பும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது இதோட சேர்த்துக்கலாம். கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதோட தண்ணி கலந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா கிண்டி விடுங்க, கெட்டி ஆகாமல். நல்லா கெட்டிப்படாமல் நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறேன், கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நம்மளுக்கு கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஆரோக்கியமான சிறுதானிய கூழ். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 2 டைமாவது எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான நவதானிய கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கப்புக்கு மாற்றியாச்சு. தேங்க்யூ.